வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நாம் கேண்டல்ஸ்டிக்ஸினுடைய பேட்டர்னை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு கேண்டல்ஸ்டிக்ஸினுடைய பேசிக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ட்ரேடிங் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வரும். நம்மளுடைய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, டெலகிராம் குரூப்புமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஒரு பிகினருக்கு என்னென்னலாம் டவுட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த டவுட்டெல்லாம் நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுடைய நேம்லேயே ட்ரேடிங் பழகு அப்படிங்கிற நேம்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேக் சேனலும் இருக்குது டெலகிராமில். ஸோ நீங்கள் அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கிட்டையுமே அமௌண்ட்டை வாங்குறது கிடையாது, அமௌண்ட்டை வாங்கி நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அண்டு உங்களுடைய அக்கௌண்ட்ஸுமே நாங்கள் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டையுமே நாங்கள் ஹேண்ட்லிங் பண்ணுறோம் அப்படின்னும் நாங்கள் எந்த ஒரு சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் அந்த ஃபேக் சேனல் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் டாலர்ஸ் இந்த மாதிரியான இதில் வந்து செக்மெண்ட்டில் காட்டுற மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்காங்க. நம்மளுடைய டெலகிராம் கீழே லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்காங்க. அல்லது நாங்கள் மொபைல் நம்பரும் டெலகிராம் மொபைல் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாய்னு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் வந்து குரூப்பில் உங்களே ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட் இஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டல்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து இதை பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டல்ஸ்னு இருக்குது. கேண்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கேண்டல்ஸுமே ஒரே மாதிரியான கேண்டலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு கேண்டல் ஒன்று இருக்கும். அடுத்து இந்த மாதிரியான சின்ன கேண்டலும் இருக்கும், இல்லை இந்த மாதிரியான ஒரு மீடியம் சைஸான கேண்டல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். முக்கியம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய கேண்டல்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டல்ஸில் ஃபஸ்ட்டு லாங் வெஸ் ஷார்ட் அப்படின்ற ஒரு கேண்டல் பேட்டர்னை வந்து பார்ப்போம். இது லாங் அண்ட் ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேண்டில், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேண்டில் ஒன்று வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய லார்ஜ் கேண்டில், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன இதில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு க்ரீன் கலரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பையிங் வந்து இங்கே அதாவது சின்ன லெவலில் ஒரு பையிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். அதே இந்த இடத்துல பெரிய க்ரீன் கேண்டலில் பையிங் வந்து அதிகப்படியான பையர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மார்க்கெட்டில் இதை புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு சின்ன கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்த கேண்டில் இவ்வளோ ஒரு பெரிய கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங்க்கான ப்ரெஷர் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கே செல்லிங்லேயுமே நடக்கும். ஸோ செல்லிங்கில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாடியோடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸை பீட் பண்ணி இன்னொரு கேண்டில் வந்து இவ்வளோ லாங்காக வைக்கிது அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து இது வந்து இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதாவது இதை வந்து நாம் எந்த டைம் பீரியடில் வச்சு பார்க்குறோமோ அந்த டைம் பீரியடை பொறுத்து இந்த பர்டிகுலர் டைமிங்கில் மார்க்கெட்டில் இந்த ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து பையர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இந்த கேண்டில், அதுக்கப்புறம் அதிகப்படியான பையர்ஸ் வந்து இதில் வந்து
பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தான் வந்து லாங் வெஸ் ஷார்ட்டுக்கான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? அடுத்து இதில் லாங் ஷேடோஸ்னால் அப்படின்னா என்னென்னா, இப்போது இதுலேயே பாருங்கள், எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ லாங் ஷேடோ அதாவது அந்த கேண்டலினுடைய பாடி சைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அந்த மாதிரின்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு இது ஒரு பர்சன்டேஜ் போட்டுப்போம், ஒரு 10%னே வச்சுப்போம். ஸோ 10% இருக்கிற பாடியில் அதனுடைய விக் சைஸை மட்டும் பாருங்கள். ஸோ 3 to 4 டைம்ஸ் வந்து லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்காக இருக்கிறதுக்கு இந்த வந்து லாங் அப்பர் ஷேடோன்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லைனா லாங் விக்குன்னு கூட சொல்லலாம். லாங் அப்பர் ஷேடோ ஆர் லாங் விக்கு. ஸோ மேலே இருக்கிறதுனால இது வந்து அப்பர் ஷேடோ ஆர் அப்பர் விக்கு. அதே ஒரு கேண்டலில் கீழ்ப்பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம்? லாங் லோவர் ஷேடோ ஆர் லோவர் விக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து லாங் அப்பர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டிலில் இந்த மாதிரி காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பையர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது முடியல. ஏன்னா பையர்ஸால் மேலே கொண்டு போக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் வந்து அவங்களால மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியல. அட் தி சேம் டைம் செல்லர் அதே இடத்துல என்ட்ரி ஆகிட்டு செல்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான், இது பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதை நமக்கு காட்டக்கூடிய ஒரு கேண்டில் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேண்டில். சரிங்களா? பின்பார்னு கூட சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? லாங் அப்பர் சைடோ அண்ட் லாங் லோவர் சைடோ. லோவர் சைடோவிலும் சேம் அதே கான்செப்ட்டு. இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, செல்லர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முயற்சி பண்ணாங்க. பட் பையர்ஸு திடீர்னு உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை திரும்பவும் மேலே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரெஷரை வந்து நமக்கு யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேண்டல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஷேடோஸ் வரக்கூடிய கேண்டல்ஸு. சரிங்களா? வீடியோவில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் கேண்டலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு லாங் கேண்டல் வருது அப்படின்னா ஸோ பையிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதே தான் இப்போது இங்கே ஒரு ரெட் கேண்டல் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரியான ஒரு பாடியோடு வச்சுட்டு அடுத்த ஒரு கேண்டல் இந்த மாதிரியான பெரிய கேண்டல் வந்து இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போது பேரிஷில் போக போகுது. ஸோ இங்கே வந்து செல்லர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லாங் சைடை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் எந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ லாஸ்ட்டாக யார் பீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து யாரோடைய ஸ்ட்ரென்த்து வந்து இந்த இடத்துல பையர் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மேலே கொண்டு போக காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பையர்ஸு இது வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்களோட இதுக்கு மேலே மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியல. பட் செல்லர்ஸை வந்த வேகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இதை வந்து காட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த அதே கேண்டல் அடுத்து நெக்ஸ்ட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முயற்சி பண்ணாங்க. பட் பையர்ஸ் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2 கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அல்லது நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் அங்கே கூட கேட்கலாம். அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடவே உங்களுக்கு டெலகிராமுடைய மொபைல் நம்பர் நம்மளுடைய வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துட்றோம். நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ்னுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கூடவும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்ச விஷயம் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.